ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அவர் வழியில் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்ததன் காரணம் எங்கள் ஊராட்சி மன்றங்களை நகராட்சியோடும் பேரூராட்சியோடும் இணைக்கப்படுகிற ஊராட்சிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்திலே நாங்கள் உரையாற்றுகிற போது அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எந்தெந்த ஊராட்சி மன்றங்கள் வேண்டாம் என்று மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த ஊராட்சி மன்றங்களை மறுபரிசீலனை செய்து அது விடுவிக்கப்படும், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரை ஏற்று அதற்கு 120 நாட்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். தேர்தல் களம் இங்கே இருந்த காரணத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ 28 நாட்கள் அந்த மனுக்களை இங்கே வழங்க இயலவில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் நாங்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து கோபி நகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற பாரியூர் வெள்ளாளபாளையம், பாரியூர் நஞ்சகொண்டம்பாளையம், குள்ளம்பாளையம், மொட்டச்சூர், அதேபோல் அக்கரை கொடிவேரி என்ற ஊராட்சி பெரிய கொடிவேரி பேரூராட்சியில் இணைக்கப்படுவதும், பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் புளியம்பட்டியிலே இருக்கிற நகராட்சியோடு அங்கே நொச்சிக்குட்டை, நல்லூர் இரண்டையும் இணைக்கின்ற இந்த பணிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இங்கே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அதை மனதிலே கொண்டு அரசுக்கு பரிந்துரை செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் இங்கே வருகை தந்து இதன் மூலமாக ஏற்படுகிற இடர்பாடுகள், குறிப்பாக மக்களுக்கு தெரியும், வீட்டு வரி உயரும், அதேபோல் குடிநீர் வரிகள் உயரும், நிலவரிகள் கூடுதலாக போடப்படும், தங்களுடைய வீட்டு மனைகளை கட்டுவதற்கு அனுமதி பெறுவதற்கு சேலத்திற்கு செல்ல வேண்டும், காலி இடங்கள் அனைத்தும் அதற்கான வரிகள் போடப்படும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நிறுத்தப்படும், புதிய திட்டங்கள் மத்திய அரசால் வழங்கப்படுகிற திட்டங்கள் கிராமத்திற்கு கிடைக்காது என்ற முறையில் இந்த மனுக்களை நாங்கள் தந்திருக்கிறோம். ஆகவே அரசும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். நடைபெற்ற விழாவில் நீங்கள் கலந்துக்காத ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டு நீங்கள் அமைதியாக கேளுங்க, நான் சொல்கிறேன். அமைதியாக கேளுங்க, நான் சொல்லிடுறதுக்கு நீங்கள் சொல்லிட்டு அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பது 60 ஆண்டு கால கனவுகள். இந்த கனவை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2011 இதற்காக 3,72 லட்சம் ரூபாய் நிதிகளை வழங்கினார்கள். 2011 பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அந்த பணிகள் நடைபெற்று அதற்கு பிறகு மாண்பு எடப்பாடி அவருடைய காலத்தில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் பாராட்டு குழுவை சார்ந்திருக்கிற 4 பேர் என்னை சந்தித்தார்கள். 4 பேரில் நடராஜன் என்பவர், வெள்ளிங்கிரி, மற்றொரு வெள்ளிங்கிரி, மூர்த்தி என்பவர் என்னை அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்தில் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் அதிலே இல்லை. நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்தில் என்னுடைய உணர்வுகளை எங்களிடத்திலே பிரதிபலித்திருப்பேன். 3 நாட்களுக்கு முன்னாலே தான் இந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள், வர அழைப்பதலை.
ஆகவே தான் இந்த உணர்வுகளை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி, என் உணர்வு இவ்வளவுதான். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலே 2017 அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படமும் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி, நான் இங்கே அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.